தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் உத்தரமேரூர் அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில். அடுக்குமாடி குடியிருப்புகளை மிக சமீப காலத்தில்தான் பார்க்கிறோம். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே ஆலயங்களையும் அடுக்குமாடிகளைப் போல் கட்டியிருக்கிறார்கள் நம் மன்னர்கள். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? தரைத்தளம் தவிர மேலும் 2 தளங்கள், ஆக 3 தளங்கள். இந்த 3 தளங்களிலும் பெருமாள் திருமேனிகள் குடிகொண்டு அருள் பாலிக்கின்றன உத்தரமேரூரில். உத்தரமேரூர் ஆலயத்தின் சிறப்பும் இந்த ஊரின் தொன்மையும் வரலாற்றில் அதிகம் பகிரப்பட்டிருக்கிறது. வாருங்கள், பிரமிக்க வைக்கும் பெருமாள் திருமேனிகளை தரிசிக்கலாம். எங்கே இருக்கிறது உத்தரமேரூர்? சென்னையில் இருந்து சுமார் 83 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்தில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவிலும், செங்கல்பட்டில் இருந்து சுமார் 26 கிலோமீட்டர் தொலைவிலும் உத்தரமேரூர் அமைந்துள்ளது. ஆன்மீக பூமியாம் தமிழகத்தில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற சிற்றூர்தான் உத்தரமேரூர். பல்லவ அரசனான 2ஆம் நந்திவர்மன், அதாவது 8ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த ஊரை நிறுவினான். உத்தரமேரூர் என்கிற ஊரையே அவன்தான் கட்டமைத்தான். அந்த அரசனால் இந்த ஊரானது பிராமணர்களுக்கும் வைணவர்களுக்கும் நன்கொடையாக வழங்கப்பட்டது. சதுர்வேதி மங்கலம் என்றே இந்த ஊரை குறிப்பிடுவார்கள். இந்த ஆலயமானது பாரம்பரிய நினைவு சின்னமாக போற்றப்படுகிறது. இந்திய தொல்லியல் துறையால் நிர்வாகம் செய்யப்படுகிறது. யமுனை கரையிலிருந்து வந்த விராடராஜன் இங்கு கோட்டை கட்டியதாகவும், பின்னர் ராஜேந்திர சோழன் இவ்வூரை கைப்பற்றியதாகவும் வரலாற்று குறிப்பொன்று சொல்கிறது. இந்த ஊரின் வரலாறு பல்லவர்களுக்கு முந்தையதாக கூட இருக்க வாய்ப்புள்ளதாக பல்வேறு சான்றுகள் மூலம் அறிய முடிகிறது. 10ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்று இந்த ஊரை உத்தரமேரூர் சதுர்வேதி மங்கலம் என்று குறிக்கிறது. உத்தரமேரூர் என்கிற ஊர் பெயருக்கு என்ன காரணம்? யமுனையில் இருந்து விராடன் வந்தான் என்று சொன்னோம் அல்லவா? அந்த விராடராஜனின் மகனான உத்தரன் ஆட்சி செய்த ஊர் என்பதால் இந்த ஊருக்கு உத்தரமேரூர் என்கிற பெயர் ஏற்பட்டது. பல்லவர்களால் கட்டுவிக்கப்பட்ட இந்த திருக்கோயில் சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் பல்லவர்களால் கட்டுவிக்கப்பட்ட இந்த திருக்கோயில் சோழர்கள், பாண்டியர்கள், சம்புவராயர்கள், விஜயநகர மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்களால் பல்வேறு காலங்களில் திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு ஆலயம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில் 7 நிலைகளுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமான ராஜகோபுரம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் முழுக்க வாஸ்து சாஸ்திரத்தை அடிப்படையாக கொண்டு கட்டப்பட்டுள்ளது. இன்றைக்கு நாம் குடியிருக்கப் போகிற ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டிற்கு வாஸ்து சாஸ்திரம் பார்க்கிறோம். வாஸ்து முறைப்படி எங்கெங்கு எவை அமைய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆலயங்களுக்கும் வாஸ்து என்பது உண்டு. அதுபோல இந்த ஆலயம் வாஸ்து சாஸ்திரத்தின் அடிப்படையில் கட்டப்பட்டுள்ளது. வாஸ்து சாஸ்திரத்தில் பெயர் பெற்ற பரமேஸ்வர தச்சனை கொண்டு நந்திவர்ம பல்லவன் இந்த ஆலயத்தை கட்டுவித்தான். மயன் மதம் என்ற நூலின் அடிப்படையில் இந்த ஆலயம் வாஸ்து சாஸ்திர முறைப்படி கட்டப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. எம்பெருமான் நாராயணன் இந்த ஆலயத்திலே நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம் என்று 3 கோலங்களில் சேவை சாதிக்கிறார். இப்படி 3 கோலங்களில் மகாவிஷ்ணு அருள் பாலிக்கும் வெகு சில தலங்களுள் இதுவும் ஒன்று என்பது சிறப்பு.
3 தளங்களில் அமைந்த ஆலயம் என்று பார்த்தோம். இந்த உத்தரமேரூரைப் போலவே 3 தளங்களில் அமைந்த ஆலயங்கள் திருக்கோஷ்டியூர் மற்றும் மதுரை கூடல் அழகர் பெருமான் ஆலயம். உத்தரமேரூரிலே அந்த காலத்திலே புகழ்பெற்ற 7 ஆலயங்கள் காணப்பட்டனவாம். ஆனால் 3 ஆலயங்கள் மட்டுமே இன்றைக்கு நமக்கு தரிசிக்க கிடைத்திருக்கின்றன. பிரம்மதேவன், ருத்ரன், பூதேவி, மார்க்கண்டேய மகரிஷி ஆகியோர் இந்த பெருமாளை வணங்கியுள்ளனர். இந்த கோயிலின் 3 நிலைகளில் உள்ள மூலமூர்த்திகள் அத்திமரத்தால் உருவானவை என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் தளத்திலிருந்து 2ஆம் தளம் வரை ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் தனித்தனியே 2 குறுகிய படிக்கட்டுகள் விமானத்தின் உள்ளேயே காணப்படுகிறது. சுற்றி வருவதற்கு பிரகாரம் மற்றும் சுதை வேலைப்பாடுகளுடன் கூடிய ஆரச்சுவர் எல்லாமே முதல் மற்றும் 2ஆம் தளங்களில் நம்மால் தரிசிக்க முடிகிறது. தரைத்தளத்தில் உள்ள முதன்மை கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராக ஸ்ரீ சுந்தர வரதராஜ பெருமாள் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார். 4 கரங்களுடன் நின்ற திருக்கோலம். மேல் வலது கையில் சக்கரம் மற்றும் மேல் இடது கையில் சங்கு ஏந்தியும் கீழ் கைகள் அபய ஹஸ்த முத்திரையும் கடிகஸ்த முத்திரை காட்டியபடியும் காட்சி தருகிறார். இந்த மூலவர் பெருமானுக்கு வெள்ளை மூர்த்தி எம்பெருமான், வெள்ளை மூர்த்தி ஆழ்வார், ஸ்ரீ ராஜேந்திர விண்ணகர ஆழ்வார் மற்றும் சொக்க பெருமாள் என்ற பெயர்களும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த ஆலயம் பஞ்சவரதர் க்ஷேத்திரம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்திலே 5 வரதர்கள் அருளுகிறார்கள். சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசித்துவிட்டு உள் பிரகாரத்தின் தெற்கே அர்ஜுனனுக்கு காட்சி தந்த அச்சுத வரதர், மேற்கே நகுலனுக்கு காட்சி தந்த அனிருத்த வரதர், வடக்கே சகாதேவனுக்கு காட்சி தந்த கல்யாண வரதர் ஆகியோரை தரிசிக்கிறோம். மேற்கில் அமர்ந்த திருக்கோலத்தில் சேவை சாதிக்கும் லக்ஷ்மி வராகரையும் இங்கே தரிசிக்க முடிகிறது. இங்கே தரிசனம் தருகிற பெருமாள் சயன கோலத்தில் காணப்படுகிறார். அனந்த பத்மநாபன் எனப்படும் ஸ்ரீ ரங்கநாதர் தான் இவர். வலது கரத்தால் மார்க்கண்டேயர் தலையில் ஆசிர்வதிக்கின்ற நிலையில் இந்த ரங்கநாதர் தரிசனம் தருகிறார். அருகே திருமகள், பாதத்தின் அடியில் மது கைடவர்கள் ஆகியோரையும் தரிசிக்கலாம். இந்த 2ஆம் தளத்திலே மும்மூர்த்திகளையும் தரிசிக்கின்ற ஒரு பேறு பக்தர்களுக்கு கிடைக்கிறது. ரங்கநாதரை பார்த்தது போலவே பிரம்மனும் சிவனும் இந்த தளத்தில் தரிசனம் தருகிறார்கள். ஒரு பெருமாள் ஆலயத்தில் பிரம்மனையும் சிவனையும் தரிசிப்பது ஒரு வித்தியாசமான ஒன்று. அத்தகைய தரிசனம் இங்கே நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆலய விமானங்களில் எண்ணற்ற தெய்வ திருமேனிகளை நாம் தரிசிக்கின்றோம். அவை ஒவ்வொன்றும் சிற்பக்கலையின் நுட்பத்தை நமக்கு சொல்வதாக காட்சி தருகின்றன. ஒரு காலத்திலே இந்த ஆலயத்திலே எண்ணற்ற ஓவியங்கள் காணப்பட்டனவாம். நமது பழமையின் பெருமைகளை சொல்லும் விதமாகவும் ஆலய திருவிளையாடல்களை விளக்கும் விதமாகவும் இந்த ஓவியங்கள் காணப்பட்டனவாம். ஆனால் அந்த ஓவியங்கள் தற்போது இல்லை.
இந்த ஆலயத்தை எத்தனை முறை தரிசித்தாலும் அழகுதான். பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் போன்ற சந்நிதிகளோடு இந்த ஆலய விமானங்களையும் ஆலயத்தின் ராஜகோபுரத்தையும் தரிசிக்கின்ற போது பக்தர்களின் மனம் பரவசப்படுகிறது. பல்லவர்களுக்கு பிறகு சோழர்கள் இந்த ஊரை கைப்பற்றினார்கள். சோழர்கள் காலத்திலும் இந்த ஊரானது சிறந்து காணப்பட்டது. அந்த காலத்திலேயே மன்னர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களா, இப்படியெல்லாம் ஆலயங்களை கட்டியிருக்கிறார்களா, இப்படியெல்லாம் நீர்நிலைகளை பாதுகாத்திருக்கிறார்களா என்றெல்லாம் இன்றைக்கு நாம் வியந்து பார்க்கிறோம். நமது முன்னோர்களை பற்றி நாமே தவறான அபிப்பிராயங்களை எந்த ஒரு காலத்திலும் கொள்ளக்கூடாது. அதுபோன்ற ஒரு நடைமுறை நமக்கு மிகுந்த ஆச்சரியத்தை தருகிறது. உத்தரமேரூர் கல்வெட்டுக்கள் உலக புகழ் வாய்ந்தவை. இந்த கல்வெட்டுகள் ஏராளம். இவை தருகின்ற தகவல்கள் அதிசயமானவை. ஒரே ஒரு தகவலை பார்ப்போம். சோழர்கள் காலத்திலே உள்ளூர் தலைவர்களை மக்களாட்சி முறையில் தேர்ந்தெடுக்க தேர்தல் முறை எப்படி நடைபெற்றது என்பதை விளக்குகிற வகையில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன. அந்த தேர்தல் முறையில் குடவோலை முறை என்பது முக்கியமானது. என்னது குடவோலை முறை? சோழர்கள் ஆட்சி பிரதேசத்தில் வசிக்கின்ற மக்கள் தாங்கள் தேர்ந்தெடுக்க விரும்பும் தலைவரை அவர்களே தேர்ந்தெடுக்கலாம். எப்படி தெரியுமா? வாக்குரிமை சீட்டுகளை ஓலையில் எழுதி அதற்கென வைத்துள்ள ஒரு குடத்தில் போட்டுவிட வேண்டுமாம். இந்த குடத்தில் சேர்ந்திருக்கின்ற ஓலைகள் பிற்பாடு எண்ணப்பட்டு அவை பிரிக்கப்பட்டு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகிற நடைமுறை அன்றே காணப்பட்டதாம். ஏரி வாரியம், தோட்ட வாரியத்திற்கு பிரதிநிதிகள் ஆக விரும்புபவர்கள் பெயர்களை ஓட்டு போடுபவர்கள் எழுதி குடத்தில் போட வேண்டும். பின் அந்தந்த பகுதியில் மிகப்பெரிய சபை கூடி ஊர் பெரியவர்கள் முன்னால் ஒரு சிறுவனை கொண்டு குடத்தில் இருக்கின்ற ஓலைகளை எடுத்துத் தரச் சொல்வார்கள். பொதுவான ஒரு அன்பர் இந்த ஓலைகளை வாங்கி தன் உள்ளங்கையில் அகல விரித்தபடி காணப்படுவாராம். யாருடைய பெயருக்கு அதிக சீட்டுகள் கிடைத்திருக்கிறதோ, அதாவது ஓலைகள் கிடைத்திருக்கிறதோ, அவரே இது போன்ற பொது காரியங்களுக்கு நியமிக்கப்படுகிற நடைமுறை சோழர்கள் காலத்தில் பிரதானமாக இருந்து வந்துள்ளது. இன்றைக்கு தேர்தலில் நிற்பவர்களுக்கு வயதுகளை நாம் தீர்மானிக்கிறோம் அல்லவா? அதுபோல சோழர்கள் காலத்தில் 70 வயதுக்கு மேல் தேர்தலில் நிற்கக்கூடாது. 35 வயதுக்கு குறைந்தவர்கள் தேர்தலில் நிற்கக்கூடாது என்கிற நடைமுறைகள் அந்த காலத்திலேயே இருந்துள்ளன. தேர்தலில் நிற்கின்ற வேட்பாளர்களுக்கு இன்றைக்கு நாம் பல கட்டுப்பாடுகளை நியமிக்கிறோம். அவர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அந்த விதிகள் நமக்கு உணர்த்துகின்றன. அந்த நாளிலே எப்படி வேட்பாளர்களை தேர்வு செய்வார்கள் தெரியுமா? ஒரு தேர்தலில் நிற்கிற வேட்பாளர் சாஸ்திரங்களை கற்று உணர்ந்திருக்க வேண்டுமாம். நற்குணங்கள் கொண்டவராக காணப்பட வேண்டுமாம். எங்காவது வேலை செய்து கணக்கு காட்டாமல் இருந்தால் அவர்கள் தேர்தலில் நிற்பதற்கு தகுதியற்றவர். இப்படிப்பட்டவர் மட்டுமல்ல, கணக்கு காட்டாமல் இருப்பவரின் உறவினர்கள் கூட தேர்தலில் நிற்க முடியாதாம். எப்படியெல்லாம் அந்த காலத்திலேயே ஒரு வேட்பாளரை சீர்தூக்கி நிறுத்தி பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த கல்வெட்டுகள் மூலம் நாம் அறிய முடிகிறது. இத்தகைய உத்தரமேரூர் கல்வெட்டுகள் ஆலயத்தின் வாசலிலே ஏராளம் காணப்படுகிறது.
உத்தரமேரூர் அருள்மிகு சுந்தர வரதராஜ பெருமாள் திருக்கோயில். இந்த ஆலயத்திலே பெருமாளின் பிரசாதமாக கல்கண்டு, முந்திரி, திராட்சை போன்றவை வழங்கப்படுகின்றன. ஆலயத்திலே எத்தனையோ விசேஷங்கள் சிறப்பு என்று சொன்னாலுமே சித்திரை மாதத்தில் நடக்கிற பிரம்மோற்சவமும், ஆடியில் நடக்கிற பவித்ரோற்சவமும், கருட சேவையும், ராமநவமியும் வெகு சிறப்பான திருவிழாக்களாக கொண்டாடப்படுகிறது. உத்தரமேரூர் நகரத்தின் மையத்திலேயே அற்புதமான இந்த பெருமாள் காட்சி தருகிறார். காஞ்சி மாநகரத்திலே புகழ்பெற்றிருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளை நாம் அறிவோம். அந்த ஆலயத்தின் உற்சவத்தின் போது வரதா வரதா என்று பக்தர்கள் பெருமாள் திருநாமத்தை சொல்லி தரிசிக்கின்ற காட்சியை நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே பார்த்தீர்களா, உத்தரமேரூரிலே ஒரே ஆலயத்திலே பஞ்சவரதர்கள், பஞ்சபூத தலம் சிறப்பு, ஷட்டாரண்ய தலம் சிறப்பு, இதுபோல ஆலயங்களை ஒருங்கிணைத்து ஒரு வழிபாட்டினை கொண்டு வருவது அன்றைய நடைமுறை. ஒரு ஆலயத்தோடு தங்களது தரிசனத்தை பக்தர்கள் நிறுத்திக் கொள்ளக்கூடாது என்பதால் அடுத்தடுத்த ஆலயங்களையும் இணைத்தே ஒரு வழிவகை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அந்த வகையிலே பஞ்சவரதர்கள் இங்கே சிறப்பு. இந்த பஞ்சவரதர்களையும் தரிசிப்பதற்காக நாம் பல ஆலயங்களுக்கு செல்ல தேவையில்லை. ஒரே ஆலயத்திலேயே பஞ்சவரதர் திருமேனிகளையும் நாம் தரிசிக்க கிடைத்திருப்பது இந்த காலத்தில் நாம் பெற்ற பேறு என்றே சொல்ல வேண்டும். இந்த வரதர்களின் அருளுக்கு சிறப்பாக பஞ்சபாண்டவர்கள் சொல்லப்படுகிறார்கள். பஞ்சபாண்டவர்கள் ஒவ்வொருவரும் தரிசித்த திருமணிகளை நாமும் தரிசித்தோம். அவர்களுக்கு இருந்த இன்னல்கள் அகல்வதற்கு இந்த வரதர்கள் அருளியிருக்கிறார்கள். அதுபோலவே இந்த வரதர்களை இன்றைக்கு நாமும் தரிசித்தால் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் பல துயரங்களையும் இந்த வரதர்கள் அகற்றுவார்கள். அற்புதமான சுந்தர வரதராஜ பெருமாளை தரிசித்தோம். 3 நிலைகளில் தரிசனம் தருகிற, அதாவது நின்றான், அமர்ந்தான், கிடந்தான் திருக்கோல பெருமாள்களை 3 தளங்களில் தரிசித்தோம். 3 நிலைகளில் காட்சி தருகிற பெருமாள் திருமேனிகளை ஒரே ஆலயத்தில் தரிசிப்பது அபூர்வம், சிறப்பு. உத்தரமேரூர் வருகின்ற பக்தர்களுக்கு இத்தகைய விசேஷ தரிசனம் இங்கே காத்திருக்கிறது.
மன்னர்களின் கட்டடத் திறமையும் கல்வெட்டு உண்மைகளையும் உரைக்கின்ற திருத்தலம்தான் உத்தரமேரூர். வாருங்கள், உணர்வு பூர்வமான, வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத மகோன்னதமான தரிசனத்தை பெறுங்கள். பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. கோவிந்தா சக்தியுள்ள ஆண்டவனே கோவிந்தா. உன் சந்நிதியாம் திருமலையில் அபயந்தா அபயந்தா. பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை செய்ய வந்தேன் கோவிந்தா. கோவிந்தா சக்தியுள்ள ஆண்டவனே கோவிந்தா. உன் சந்நிதியாம் திருமலையில் அபயந்தா அபயந்தா. பக்தி என்னும் படிகள் ஏறி கோவிந்தா உன் பாத பூஜை